உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பொம்மி அக்கா, இந்த வீட்ல நடக்கிற விஷயம் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு உள்ளுக்குள்ளார படபடனுக்குதுக்கா. பாப்பாவுக்கு ஆயுள் கண்டோன்னு அந்த நம்பூதிரி சாமி சொல்றாரு. அந்த மீன் தண்ணி கலர் வேற சிவப்பு நிறத்துல மாறிச்சு. அதுக்கு அப்பால இப்படி ஒரு விஷயம் வேற வீட்டுக்குள்ளார நடந்துச்சு. பொம்மி அக்கா, என்ன நடந்தாலும் நம்ம பாப்பாக்கோசரம் பண்ற இந்த பூஜை நல்லபடியா நடக்கணும். பாப்பா எந்த ஆபத்தும் இல்லாம நல்லபடியா பொறுக்கணும்க்கா. அதுக்கு நீதான் என் கூடவே இருந்து நடத்தி கொடுக்கணும். நீ செய்வேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் மனசுக்குள்ள இன்னவோ ஒரு மாதிரி இருக்குதுக்கா. அதுக்கோசரம் தான் உன்னாண்ட வேண்ட வந்த. ராணி, உன்னதான் கேக்குறேன், எங்க போன? ஐயா, நீ கேக்குற கேள்விகள்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல, புரிதா? சரி, புரியுது. நீ எனக்கு எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். இந்த முதல்ல ஜூஸ குடி. ஐயா, இது என்ன சூசு? பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு இதெல்லாம் வேணாம். இங்க பாரு, இது உனக்காக இல்ல, உன் வயித்துல இருக்க பாப்பாக்காக. யோ, என்னயா எப்ப பார்த்தாலும் பாப்பாக்கோசரம் சொல்லினே இருக்கிற? நான் இல்லாட்டி பாப்பா வந்துருமா? ரொம்ப தான் டார்ச்சர் பண்ற. அப்புறம் அவள் தான் சொல்லிட்டேன். ராணி, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டேன். இங்க நான் அதை சொன்னா நீ பேனிக் ஆயிடுவியோன்னு பயந்துட்டேன். என்னயா டப்பால் இப்படி பேசுற? ஆமா ராணி, அன்னைக்கு நைட்டு நம்பூதிரி உனக்கு ஃபோன் பண்ணாரு. அந்த காலை நான் தான் அட்டென்ட் பண்ணி பேசினேன். அப்ப அவரு ராணி வயித்துல இருக்கிற கருவுக்கு வயிற்றிலேயே மரண தண்டனை ஏற்பட போகுது. அப்படி மரண கண்டத்தை தாண்டி நல்லபடியா இந்த பூமியில வந்து பிறக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய பரிகார பூஜை செய்யணும். என்னன்னு சொல்லுங்க நம்பூதிரி, நான் பண்றேன். அதுக்கு பரிகாரம் கர்ப்பதானான்னு ஒரு பூஜை இருக்கு. அதுக்காக தான் இந்த பூஜையே பண்றேன். நானே இந்த பூஜை எந்தவித தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு டென்ஷன்ல இருக்கேன். இதுல தமனா வேற வந்து துஷ்ட சக்தி அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. நான் இப்ப இருக்கிற மனநிலையில என்னால எதையுமே நம்ப முடியல. ஆனா எனக்கு வேற வழியே இல்ல. இந்த பூஜை நல்லபடியா நடக்கணும், உன் வயித்துல இருக்க பாப்பா நல்லபடியா பிறக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு அமைதியா இருக்கேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. நமக்கு இந்த பாப்பா நல்லபடியா பிறக்கணும். சரி, இந்த ஜூஸ குடி. தாடிகாரன் சொன்ன விஷயத்துக்காக தான் அந்த மீன் தண்ணி சிவப்பு கலர்ல காட்டுதே. ஆமா, கேட்க மறந்துட்டேன். ஆமா, இதுக்காக இந்த மீனெல்லாம் வாங்கி வச்சிருக்க? இல்ல ஜூஸ் தானே நான் குடிக்கணும், குடிக்கிறேன். குடி குடு. சரி, நான் கீழே இருக்கேன், நீ வந்துரு. சரியா? நல்ல வேலை தாடிகாரன் பார்க்கல. அக்கா, நீதான்க்கா எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கணும். பாப்பா நல்லபடியா பிறகணும்க்கா. என்ன தமனா, இந்த பூஜையில் நடக்கிற சடங்கையெல்லாம் செய்ய பொம்மி தான் வருவான்னு சொன்னேன். ஆனா பொம்மி வரவே இல்லையே. என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்க? ஐயோ பொம்மி, ஐயோ பொம்மி, அவ வந்துட்டு இருக்காளா?
யாரையுமே காணோம். என்ன சித்தப்பா அங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல, அவ வர்றத நேர்ல பார்க்கலாமேன்னு தான். என்ன தமனா, இங்க பொம்மையே தெரியல. யோ, இது வர்றதில்ல, ஏற்கனவே வந்துட்டு போனது. என்னது, ஏற்கனவே வந்துட்டு போயிட்டாளா? ஆமாயா. ஏய், என்ன தமனா நீ கோவம் வந்தா மனோ மாதிரி நீ என்ன திட்டிக்கிட்டே இருக்க? அப்போ பிருத்திங்கிரா தேவியா வந்தது பொம்மியா? ஆமா சித்தப்பா. சரி தமனா, நார்மலா பேய்ங்க ஆவிங்க எல்லாம் கேமரால பிடிபடாது. இந்த கேமரால மட்டும் பொம்மி எப்படி சிக்கினா? இது கோஸ்ட் பஸ்டர்னு ஸ்பெஷல் கேமரா. என்னது, கொப்பரை தேங்காவா? ஐயோ, சரி சரி, வரல வரல, விடு. அதுக்காக திட்டிட்டு இருக்காத. ஏதோ புதுசு புதுசா சொல்ற. ஆமா, இத எப்ப எடுத்த? நேத்து நைட் அவங்கள பார்த்து பேசினதுமே இந்த கேமராவை வர வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இத வீடு முழுக்க மாட்ட சொல்லிருக்கேன். என்ன தமனா, நீ பயங்கரமா குழப்பிக்கிட்டு இருக்க. பொம்மியை வச்சு நீ கிரியேட் பண்ண அந்த வீடியோவை காட்டி எல்லாரையும் நம்ப வைக்க வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு இந்த கொப்பரை தேங்காய் அது இதெல்லாம்? ஆமா ஜெகதீஷ், வாமா. ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியும் ஆண்டி. எதனால என்கிட்ட கேளுங்க. நீங்க குடிக்கல? இல்ல, இல்ல, நீங்க நீங்க எடுத்துக்கங்க சாமி. ஆ. போதுமா. நேரமாச்சு. ராணிய வர சொன்னா அடுத்த பூஜையை ஆரம்பிச்சிடலாம். இப்ப வர்றேன்னு சொல்லியிருக்கா, வந்துருவா. தாத்தா, எதுக்கு சுத்தி இத்தனை கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க? தமனா ஏதோ கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காளாம். கோஸ்ட் பஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல, எந்த துர்சக்தியா இருந்தாலும் இதுல அப்பட்டமா தெரிஞ்சிரும்னு சொன்னான். ஐயோ தாத்தா, அவதான் ஏதோ லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கானா, நீங்களுமா நம்புறீங்க? இத பாரு, இந்த வீட்ல ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது தான் இப்படி எல்லாம் நடக்கணுமா? ஐயா, எப்பவுமே நல்ல சக்தி உயரும் போது கூடவே கெட்ட சக்தியும் தலை தூக்கும். இதுதான் இயற்கையோட நியதி. சித்தப்பா, இந்த கேமராவோட செட்டப்பே அவங்களெல்லாம் நம்ப வைக்கிறதுக்காக தான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். மாமாவையும் ராணியும் முடிக்க போறது அந்த ஹிட்டஸ்ட் மந்திரவாதிங்க தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.